அரவிந்த் கெஜ்ரிவால் அணி திரட்டினார். ஏற்காட்டில் கோடை விழாவை ஒட்டி நடைபெற்ற படகு போட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கோடை வாசஸ்தலமான ஏற்காட்டில் 46வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான மலர்களால் பறக்கும் டிராகன், பொன்னியின் செல்வன் கப்பல் உள்ளிட்ட மலர் சிற்பங்களை காண நாள்தோறும் தமிழ்நாடு மட்டுமல்லாது புதுச்சேரி, கேரளா, பெங்களூரு என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கோடை விழாவை ஒட்டி ஏற்காடு ஏரியில் நடைபெற்ற படகு போட்டியில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்கள் இரட்டையர், பெண்கள் இரட்டையர், தம்பதியர், உள்ளூர்வாசிகள், படகு இல்ல ஊழியர்கள் மற்றும் ஊடகத்துறையினர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. பெண்கள் இரட்டையர்களுக்கான போட்டியில் புதுச்சேரி மற்றும் சென்னையை சேர்ந்த பெண்கள் முதல் 2 இடங்களை பிடித்தனர். சந்தோஷமா இருக்குது. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறோம். இங்கே ஏற்காடு சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இங்கே படகு போட்டி நடந்தது. அதில் நாங்கள் கலந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஃப்ளவர் ஷோ இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்காக ஏற்காடு வந்திருந்தோம். எங்கள் ஃப்ளவர் ஷோலெல்லாம் அழகாக ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் எங்கள் படகு போட்டியில் கலந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ரெக்கார்ட். அனைத்து பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. வரும் ஞாயிறுடன் ஏற்காடு மலர் கண்காட்சி நிறைவடைய உள்ளதால் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த வண்ணம் உள்ளது. புதுக்கோட்டையில் கலைஞர் பெயரில் உள்ள விளையாட்டு